கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே சற்று நேரம் சிந்திக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதியின் வசனம் ஏசாயா 41வது அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க வலது கையை பிடித்து கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உங்க வலது கையை பிடித்து கொண்டு உங்களை பார்த்து சொல்றாரு, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உங்களை தான் ஆண்டவர் பார்த்து சொல்றார். ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களை பார்த்து சொல்வதற்கான காரணம் என்ன? நீங்க ஏதோ ஒரு வகையான பயத்தோடு இருந்து கொண்டிருக்கிறீங்க, ஏதோ ஒரு வகையான குழப்பத்தோடு இருந்து கொண்டிருக்கிறீங்க. இது என் வாழ்க்கையில நடந்துருமோ, இது என் குடும்பத்துல நடந்துருமோ, இது என்னுடைய பிசினஸ்ல நடந்துருமோ, இது என்னுடைய ஊழியத்துல நடந்துருமோ, இது என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில நடந்துருமோ என்று சொல்லி நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். பயமுறுத்துகிற காரியங்கள் நடக்கலாம், பயமுறுத்துகிற மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கலாம். ஆனாலும் நீங்கள் பயப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான், உங்களையும் என்னையும் படைத்த கர்த்தராகிய நான், உனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த மீட்பராயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். நீங்க பயப்படாதீங்க. பயமுறுத்துகிற மனிதர்கள் எழும்பி வருவார்கள், பயமுறுத்துகிற காரியங்கள் நடைபெறலாம். ஆனாலும் கூட நீங்கள் பயப்படக்கூடாது. நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்க பயப்படாதீங்க. நீங்க எங்கெல்லாம் நடந்து போறீங்களா, அங்கெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட வருவார். நீங்க படித்து கொண்டிருக்கிறீங்களா, படிப்பின் காரியத்தில் கர்த்தர் உங்களோடு கூட வருவார். நீங்க வேலை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா, வேலையின் காரியங்களில் கர்த்தர் உங்களோடு கூட வருவார். நீங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்களா, ஊழியத்தின் பாதையில கர்த்தர் உங்களோடு கூட வருவார். நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க பாருங்க, அந்த காரியத்துல கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். பயமுறுத்துகிற மனிதர்களை கண்டு பயப்படாதிருங்கள். பயமுறுத்துகிற சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதிருங்கள். சீசர்கள் பாருங்க, படகுல போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு சொல்லி ஒரு பெரிய அலை அது சீறி வருகிறது. பாருங்க, ஆண்டவர் அவங்க பக்கத்துல தான் இருக்காரு. ஆனாலும் கூட இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் வந்துருது. அந்த அலையை பார்த்த உடனே நம்மளை அழிஞ்சிருப்போம், அந்த அலை நம்மளை அழித்து விடுமோ என்று சொல்லி பயப்படுறாங்க. அவங்க பயந்து போய் நடுங்கி இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் வராரு. அந்த இறைந்து கொண்டிருந்த அந்த காற்றை பார்த்து, இறையாதை அமைதலா இரு என்று சொன்னார். சொன்ன மாத்திரத்திலே பாருங்க, அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தது. இன்னைக்கு மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இறைந்து கொண்டிருக்கலாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இறைந்து கொண்டு, நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு தான் கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்று சொல்லிடுறேன். நீங்க பயப்படாதீங்க. ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, தர்பியான வேலைக்காக உமக்கு பயந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம் சுவாமி. உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் பயப்படாமல் தைரியமாய் இருந்து தைரியமாய் முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருக்கிறீர் என்பதை அவர்களை அறிந்து கொள்ள செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.